ஆமையின் யோசனை. ஓர் அடர்ந்த காட்டில் ஆமையும் நத்தையும் நண்பர்களாயிருந்தன. அவை எப்பொழுதும் ஒன்றாகவே சுற்றித் திரியும். அவை இரண்டுக்கும் நீண்ட காலமாக ஒரு மனக்குறை இருந்தது. தங்களால் வேகமாக நடக்கவோ தாவி குதித்து ஓடவோ முடியவில்லையே, அது ஏன் என்ற மனக்குறைதான் அது. ஒருநாள் அவை இரண்டும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஓர் வெள்ளை நிற முயல் தாவிக் குதித்து ஓடி வருவதைக் கண்டன. சரி, முயலிடமே நம் கேள்விக்கு பதில் கேட்போம் என்று முடிவெடுத்தன. முயலே, நில் என்றது ஆமை. ஆனால் அந்த முயல் திமிரு பிடித்த முயலாக இருந்தது. ஆமை கூப்பிட்டதற்கு முயலும் திமிராக வந்து நின்றது. முயலே, நீ மட்டும் எப்படி இவ்வளவு வேகமாய் தாவிக் குதித்து ஓடுகிறாய்? எங்களால் அது முடியவில்லையே, அது ஏன் என்று முயலிடம் கேட்டது ஆமை. அதற்கு திமிர் பிடித்த முயல் திமிராக பதில் சொன்னது. இது என்ன கேள்வி என்று சிரித்தது அந்த முயல். சிரித்துவிட்டு சொன்னது, உங்களுக்கு இருப்பது போல் என் முதுகில் கனமான ஓடு இல்லையே, அந்தச் சுமை இல்லாததால் நான் வேகமாக ஓடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முயல் அந்த இரண்டையும் இளக்காரமாக பார்த்தது. ஓஹோ, எங்களின் வேகக் குறைவுக்கு எங்கள் ஓடுதான் காரணமா என்றது ஆமை. ஆமாம், நீங்கள் உங்கள் ஓடுகளை கழற்றி போட்டுவிட்டால் என்னைப் போல் வேகமாக ஓடலாம். வேகமாக ஓடுவதில் ஓர் அலாதியான சுகம் இருக்கிறது தெரியுமா? அனுபவித்துப் பாருங்கள் என்றது திமிர் பிடித்த முயல். ஆமைக்கும் நத்தைக்கும் அந்த இடத்திலேயே தங்கள் முதுகு ஓடுகளை கழற்றி போட்டுவிட வேண்டும் என்று இரண்டும் பேசி முடிவெடுத்தன. அவற்றை கழற்ற முயன்றபோது திடீரென புதர் மறைவில் ஏதோ அசையும் ஓசை கேட்டது. ஆமையும் நத்தையும் ஆபத்தை உணர்ந்து தங்கள் ஓடுகளை கழற்றும் முயற்சியை கைவிட்டன. சட்டென புதர் மறைவிலிருந்து ஒரு ஓநாய் வெளிப்பட்டு முயலை நோக்கி பாய்ந்தது. ஓநாய் முயலை பிடித்து இழுத்துச் சென்றது. ஆமையும் நத்தையும் விருட்டென்று தங்கள் உடலை ஓடுகளுக்குள் இழுத்துக்கொண்டு உயிர் பிழைத்தன. சிறிது நேரம் சென்ற பிறகு ஓடுகளை விட்டு வெளியே வந்த ஆமையும் நத்தையும் முயலின் இரத்தத்தை பார்த்து உறைந்து போயின. பிறகு இரண்டும் பேசிக்கொண்டன. தாங்கள் வேகமாய் ஓடுவதை விட உயிர் பிழைத்து வாழ்வதே முக்கியமானது என்பதை உணர்ந்தன. தங்கள் எதிரியிடமிருந்து காப்பாற்றிய தங்கள் ஓடுகளுக்கு அவை நன்றி கூறின.